ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஒரு வீக்கெண்ட் வந்து கோடப்பாக்கம் கிட்ட ஒரு சின்ன ஒர்க்காக வந்து போகும்போது ஒரு சின்ன கஃபே வந்து ஒன்று பார்த்தேங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. வெயிலெலாம் வந்து டெக்கரேஷன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஈவினிங்கில் வந்து பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் பாஸ்தா வந்து அங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ப்ரௌனி அதெல்லாமும் டேஸ்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குடம்பாக்கம் கொஞ்சம் உள் ரோட்டில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து ஹக்கா நூடுல்ஸ் இருக்கா, பார்சல் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா எப்போ பாரு வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த ஹக்கா நூடுல்ஸ் எங்கே போனாலும் ஒரு கஃபே போயிட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு சைனீஸ் குசைன் இது மாதிரிலாம் போனேன் அப்படின்னாக்கா அந்த ஹக்கா நூடுல்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அந்த அந்த நூடுல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, ரொம்ப அடம்பூச்சி கேட்பாங்களே வீட்டில் அப்படிங்கிறதுனால ஹக்கா நூடுல்ஸ் வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இந்த விலாகில் வந்து ஹக்கா நூடுல்ஸ் வீட்லேயே எவ்வளோ டேஸ்டியாக ஒரு சைனீஸ் குசைன் ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஹக்கா நூடுல்ஸ் பேக்கெட் இதே மாதிரியே கிடைக்கிது. அப்படி இல்லை உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நார்மல் பிளைன் நூடுல்ஸு, ஏன்னா எப்போவாறு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகி நூடுல்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நூடுல்ஸே ஒரு 10 ரூபா பேக்கெட் 20 ரூபீஸ் பேக்கெட்லாமும் கிடைக்குது. பட் இந்த வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸே எனக்கு கிடச்சதுனால அப்படி நான் வந்து வாங்கிட்டேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ், கேரட், அதுக்கப்புறம் வந்து கலர் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதை விட நான் எல்லோ அண்ட் ரெட் வந்து எனக்கு கிடச்சது வாங்கினது. அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் ஒரே ஒரு குட்டி ஆனியன் வந்து நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணி இந்த நூடுல்ஸ் வந்து சைனீஸ் குசைன் ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன். எப்போதுமே இது மாதிரி சைனீஸ் குசைன் வந்து பப்பும் ஸ்ரீயும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக எங்கே போனாலும் ஒரு பார்சல் வந்து கட்டிக்கிறது வந்து வழக்கம். பட் இந்த தடவை வந்து வீட்லேயே ட்ரை பண்ணியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்துச்சு. இது ரொம்பவே டேஸ்ட் அதே மாதிரி சைனீஸ் குசைன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே நம்ம கூட செஃப் ஆகிடலாம்ப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து லன்ச்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இதே தான் வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இதே மாதிரி ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக 2 ட்ராப் எண்ணெய், நார்மல் குக்கிங் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில், அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வந்து எப்போதுமே நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு தண்ணியில் இது மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை வந்து நான் போடுறேன். ஸோ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் பொலன்னு வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த ஆயில் வந்து கண்டென்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வந்து நூடுல்ஸ் வந்து வரும். இல்லைனா வந்து ரெண்டும் ஸ்டிக் ஆகி ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறது. இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்காக இருக்கட்டும், ஒரு குயிக்காக வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி லன்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்போ பாரு ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. மதியானம் லன்ச் வந்து நான் வந்து கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அப்படியே வந்து, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சாகி ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என் வீட்டில் வந்து பசங்க வந்து கொஞ்சம் சாகி ஆகிடுச்சு அப்படின்னாலே சாப்பிடவே மாட்டாங்க. லஞ்சு அப்படியே எடுத்துன்னு வந்துடுவாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அப்படி திட்டுவேன் நான். பட் வந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது லஞ்ச். அதனால் பார்த்து உங்களுக்கு நான் வந்து லஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் கொடுத்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு. டப்பா காலியாகி தான் வந்துச்சு அன்றைக்கி. ஸோ பேரலாக வந்து அதை வந்து 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு திருப்பி வந்து ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை நூடுல்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இதே மாதிரி கட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே நம்ம வெஜிடபிள்ஸ் எந்த அளவு ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து நூடுல்ஸ் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லாவே ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி வெங்காயம் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து வெறும் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நூடுல்ஸ்க்கு எப்போதுமே கொஞ்சம் ஆயில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணால் தான் அது வந்து நல்ல பொலன்னு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு எப்போதுமே நம்ம நார்மலாக ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நல்லா சீவின கேரட், அப்போ தான் நல்லாவே வேகும் இல்லையா, நல்லா பொடியாக நறுக்கினா அந்த கேப்சிகம் நான் எல்லாமே ஆஃப் தான் போட்டேன். கேப்சிகம் ஃபுல்லுமே நான் போடல. ஆஃப் கேப்சிகம் ரெட்டில்
ஆஃப் கேப்சிகம் எல்லோவில் போட்டேன். அதே மாதிரி கேபேஜ் கொஞ்சம், எப்போதுமே இந்த சைனீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேபேஜ் இது மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறமா சால்ட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கலரிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா வேகும். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து போயிடும். எப்போதுமே வந்து ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து பிளாக் பெப்பர் இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு தேவையான அளவு பெப்பர், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவு வந்து பெப்பரும் வந்து போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பெப்பர் சால்ட்டில் உள்ள வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வேக ஆரம்பிக்கும். காய்கறி நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இது மாதிரி ஒரு 70% நல்ல வெஜிடபிள் வந்து 75% வரைக்கும் நல்லாவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸையும் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 minutes வரைக்கும் நல்லா கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதை மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த கொஞ்சம் ஸ்மெல் வந்து அந்த நெருப்பு, அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் சொல்லுவாங்க, அது மாதிரி ஸ்மெல் வந்தால் நூடுல்ஸ் வந்து நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. இப்போ கடையில் செஃப்லாம் பண்ணும்போது என்னென்னா ஃபுல்லுமே அந்த பேன் வந்து ஃபுல்லுமே எரியிற மாதிரி காட்டுவாங்க. பட் நம்ம கேஸில் வந்து அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறினாலே போதும். இதுக்கு வந்து அந்த சைனீஸ் ஃப்ளேவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் தான் சைனீஸ் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சோயா சாஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 minutes சூப்பரான சைனீஸ் குசைன் ஹக்கா நூடுல்ஸ் வந்து ரெடி. இன்கேஸ் சோயா சாஸ் இல்லை என் வீட்டில் அப்படின்னா என்னோட ஆப்ஷனல் வந்து சோயா சாஸ் தேவையில்லாமலே அந்த நூடுல்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் சைனீஸ் உசைன் அப்படின்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சோயா சாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிடச்சதுன்னா ஒரு 60 rupeesலேயே கிடைக்குது. 50 rupees 30 rupees 40 rupeesல சின்ன பேக்கெட் கூட கிடைக்கிது சோயா சாஸ். அதில் நீங்கள் 2 ஸ்பூன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டிஷ் வந்து ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹக்கா நூடுல்ஸ் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சோயா சாஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சைனீஸ் உசைன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்கள் கிட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ரெசிபி ஃபார் ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.